இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியில் அதை நிறுத்த போறாங்க. அன்பு சொந்தங்களே, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், 2021 தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். சொன்னாங்களா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா? இதுவரை எதையும் செய்யல, ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காம இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார். 125 நாளாக. அன்பு சொந்தங்களே, கடந்த 4 ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி, எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி. யோசிச்சு பாருங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தை விட, மகாராஷ்டிராவை விட, ஹரியானாவை விட, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். அதனால் இங்க இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி இங்க வந்தா மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த 125 நாள் என்பது 150 நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும், அவங்க செய்ய முடியாது. அருமை சொந்தங்களே, சமீபத்தில் ஆந்திர பிரதேஷ் போயிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு. ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் லோகேஷ் பேசிட்டு இருந்தார். அப்ப லோகேஷை பார்த்து நான் சொன்னேன், பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அவர் சொன்னார், ஏன் பிரதர் பொறாமப்படுறீங்க? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை டிஆர்பி ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டர்ல போடுவார், எல்லாம் வந்துட்டாங்க, கடையை திறந்து வச்சிட்டோம், அல்வா விற்கிறோம். அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அதற்கு திரு லோகேஷ் அவர்கள் சொன்னது, பிரதர் மேல மோடி இருக்கார், ஆந்திர பிரதேசை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார், என்ன வேண்டுமோ கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார், இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஆந்திர பிரதேசம் மாற்றணும்னு சொல்றார். எனக்கு அதையே உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழியாக கொடுக்கின்றோம். நம்முடைய ஆட்சி, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் 2026 பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது மேலே மோடி அவர்களும் கீழே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும், ஆடிட்டர் நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் யோசிக்கிறாங்களோ தவிர மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது. 3 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை செஞ்சாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. 2026 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க. இதனடா வம்பா போச்சு, பேய் பேய்னு கோயிலுக்கு போனா அங்க 2 பேய் சேர்ந்துக்கிட்டு ஜிங்கிஜா போட்டுச்சான். 2026 தேர்தல் வாக்குறுதி, 2021 தேர்தல் வாக்குறுதி, 511 தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க. முழுமையாக 51 தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஐயா நல்லா கேட்டுக்கங்க, நான் படித்தவன், உங்களுக்கு கட்டுப்பட்டவன். உங்ககிட்ட அந்த மேடையில் மைக் எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக நாங்கள் பொய் சொன்னா தப்பா போயிருங்க ஐயா. ஏன்னா நீங்களா நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. 511 தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள். நீங்களே 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க, 51 டிக்கை தாண்டி உங்களால போக முடியாது. 51 தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 90% வாக்குறுதியை 4 ஆண்டுகள்ல 4.5 ஆண்டுகள்ல
நிறைவேற்றாத திமுக 2026 தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுல தான் ஆச்சரியம். அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழியை போட்டிருக்கார். கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி. உலகத்துல அதிகமா யாரு பொய் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பொய் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான், திருமதி கனிமொழி தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை மூடிடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க ஆட்சிக்கு வந்தா அது இதுன்னு பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் 2026 திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காதுல ஒருக்கா பூ சுத்திட்டாங்க, இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது. 2026 எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்க ஐயா. நான் எம்எல்ஏன்னு சொல்ல, எம்எல்ஏ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க. கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது. அன்பு சொந்தங்களே, இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவில் முதன்மை மாவட்டமாக வருவதற்கு எல்லாமே இருக்குங்க ஐயா. இந்தியாவில் அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர். 1100க்கு மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு. எந்த மாவட்டத்திலையும் இந்தியாவில் 1100 கல்லூரிகள் கிடையாது. அப்படின்னா அவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க, அவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அவ்வளவு தொழில் முதலீடை கொண்டு வரணும், நல்ல சாலை கொடுக்கணும், தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாநகரத்தை உருவாக்கணும். எங்கேயும் எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி கோயம்புத்தூருக்கு 10க்கு 10 அவங்க கனவுல ஜெயிச்சு எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாநகரத்தை நல்ல ஒரு கிராமத்தை எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்குதுங்க ஐயா, நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்கு. இந்தியாவிற்கே முதன்மையான ஒரு ரோடு இங்க இருக்கு. 40 கிலோமீட்டர் கான்கிரீட் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி. 40 கிலோமீட்டர் கான்கிரீட் ரோடு. 2017 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த சாலைக்கு மட்டுமே இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 40 கிலோமீட்டருக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உலக தரமிக்க கான்கிரீட் சாலையை போட்டு கொடுத்திருக்கோம். பொள்ளாச்சியிலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல் இருந்து கொடை ரோடு வரை 3500 கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க செய்ய வேண்டியது நிலத்தை பிடிச்சி கொடுக்கணும், நில ஓனர்கிட்ட பேசணும், 3500 கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும். அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கெட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும். முதலமைச்சர் கொடுத்தார். என்ன கொடுத்தாருங்க ஐயா? நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க, நிலத்துக்கு மத்தியில 6 ஏக்கர் நிலம் கொடுக்காம எப்படிங்க ஐயா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ண முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ணக்கூடாது. விஸ்தாரம் பண்ணிட்டா அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார்கள். அதுக்காக லேண்டை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோர்ட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு 6 கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். 6 கடிதம். இதுக்கு மேல நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா அந்த 10 ஏக்கரை பிடிக்கிறது. நீங்களே சொல்லுங்க. ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய நிலத்தை கூட உருப்படியா கொடுக்காம 6 முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க மறந்துடாதீங்க ஐயா. எங்க பார்த்தாலும் குப்பை மேடு, எங்க பார்த்தாலும். நான் ஒரு பட்டியல் சொல்றேன், நீங்க கேட்டுங்க ஐயா. இந்தியாவில் மத்திய அரசு தூய்மை நகரத்தை மார்க் போடுறாங்க. இந்தியாவுடைய தூய்மை நகரம் இண்டோர். இந்தியாவுடைய மோசமான தூய்மை நகரம் மதுரை. 10 லட்சம் பேர்த்துக்கு வசிக்கக்கூடிய நகரத்தில் கடைசி இடத்தை இந்தியாவில் பெற்றிருக்கக்கூடிய நகரம் மதுரை. காரணம், மதுரையை கலெக்ஷன் கமிஷன் ஏஜென்ட்டுக்காக அதை ஒரு குப்பை மேடாக மாட்டியிருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் இந்தியாவுடைய பட்டியலில் 28வது இடம், சென்னை இந்தியாவுடைய பட்டியலில் 33வது இடம்.
எங்கே பார்த்தாலும் குப்பை 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 கான்ட்ராக்டுக்கே கமிஷன் எடுத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க. 95 மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க. 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம். 95 நகரத்தில் 94வது இடம் ஈரோட்டுக்கு. 95 நகரத்தில் 77வது இடம் திருப்பூருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க கோபாலபுரத்து வீட்டுக்கு வெளியே நாங்க கொண்டாந்து குப்பையை அள்ளி போட்டா அந்த குப்பையை பார்த்துக்கிட்டு தினமும் ஆபீஸ் போவீங்களா? அந்த குப்பை உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தா எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை? சுவாசத்தில் ஆரம்பித்து லங் கேன்சர் வரை இவ்வளவு மக்கள் குப்பையை சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் தமிழகத்தை குப்பை மேடாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, கஞ்சா தலைநகராக, ஊழலுக்கு ஒரு கரும்புள்ளியாக, குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக, தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி இருக்கிறது.